கலவரமான ஒரு சூழலில் பேரறிஞர் அண்ணாவின் அனுமதியோடு இலங்கை சென்று வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இலங்கை அரசை கண்டித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு நன்றி தெரிவித்து 1983ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி எம்ஜிஆர் பேசினார். அந்த பேச்சிலிருந்து அவர் பேசியதாவது, எங்கே சிலரது பேச்சுக்களை கேட்டபோது இலங்கை பிரச்சனையை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையா அல்லது புரிந்து கொள்ள மறுக்கிறோமா என்ற சந்தேகம் வந்தது. இங்கிருந்து படைகளை அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிங்களவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிக்கு இங்கே இருந்து இராணுவத்தை அனுப்பினால் ஈழ விடுதலைக்கு என்ன பயன் கிடைக்கும்? அவர்களுக்கு எப்படி உதவியாக இருக்கும்? ஈழ தமிழர்களை பாதுகாக்க படையை அனுப்புங்கள் என்று அவர்கள் கேட்கவே இல்லை. தமிழ் ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பும் இளைஞர்கள் உபகரணங்கள் போன்றவை வேண்டும் என்று கேட்கிறார்களே தவிர படையை அனுப்புங்கள் என்று கேட்க தயாராக இல்லை. அந்த இளைஞர்கள் அப்படி இல்லை. அண்மை காலத்தில் நான் அமிர்தலிங்கத்திடம் பேசினேன். அங்கே பொறுப்புள்ள தமிழ் தலைவர்களிடமும் புலிப்படையில் உள்ள சில இளைஞர்களிடமும் நான் சந்தித்து பேச வாய்ப்பு கிடைத்தது. அவர்களில் யாருமே இந்திய இராணுவத்தை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரவே இல்லை. ஈழத்துக்கு சுதந்திரம் ஈழ தமிழர்களால் தான் பெற வேண்டுமே தவிர இங்கிருக்கும் நம்மால் அன்று. கணக்கற்ற நெருக்கடிகளுக்கு அவர்கள் ஆளாகும் போது வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்படும் போது உலகம் தானாக ஆதரிக்கும். அந்த ஆதரவு ஏற்படும் போது அதற்கு ஒரு முடிவு ஏற்படும். அதுவரை அவர்கள்தான் அது பற்றி முடிவு செய்ய வேண்டும். டெல்லி, பம்பாய், கல்கத்தா, சென்னை ஆகிய 4 நகரங்களில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு விவரம் இலங்கையில் இந்திய இராணுவ தலையீட்டை ஆதரிக்கிறீர்களா என கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு சென்னை நகர மக்கள் சொன்ன கருத்து இது. இராணுவ தலையீட்டை ஆதரித்தவர்கள் 32%, இராணுவ தலையீடு கூடாது என்று கூறியவர்கள் 62%, கருத்து சொல்லாதவர்கள் 6%. ஒரு வேடிக்கையான செய்தியை 2 நாட்களாக படித்தேன். இலங்கையில் எனது படத்தை 20 தியேட்டர்களில் ஓடிக்கொண்டிருந்த படத்தை காண்பிக்க கூடாது என்று அரசாங்கம் சொல்லிவிட்டதாக அந்த செய்தி. ஆனால் ஜனாதிபதி ஜெயவர்தனே எனக்கு தெரியவே தெரியாது என்று இப்போது சொல்கிறார். இது இலங்கையின் நிலைமை. ஆகவே இலங்கையில் யாருடைய கட்டுப்பாட்டில் யாரால் இயங்குகிறார்கள் என்று தெரியவில்லை. குற்றம் சொல்லும் போது எப்படி நான் பொறுப்பேற்கிறேனோ அதே போல்தான் ஜெயவர்தனேயை தான் குற்றம் சொல்ல முடியும். ஜனாதிபதி ஜெயவர்தனேயை சந்திக்க ஜி பார்த்தசாரதி அவர்கள் செல்ல உள்ளார். அவர்கள் இந்த முறை வெற்றி பெற்று வர வேண்டும். அவர் போய் வந்த பிறகுதான் கருப்பு சட்டையை நாங்கள் கழற்றுவதாக இருக்கிறோம். அதுவரை கருப்பு சின்னம் இருக்கட்டும். இலங்கையில் முதலில் ஒரு கலகம் நடைபெற்றது. அது நடைபெற்று முடிந்த பிறகு தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட பிறகு நான் இலங்கைக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. நான் பேரறிஞர் அண்ணாவிடம் கேட்டேன். என்னை அழைத்தவர்கள் யார் என்றால் அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் குரூப்பை சேர்ந்தவர்கள் 5-6 பத்திரிகைகளை வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள். அவர்கள் என்னை அழைத்து பட்டம் கொடுத்து பாராட்டு விழா நடத்த இருந்தார்கள். இதற்காக பேரறிஞர் அண்ணாவிடம் அனுமதி கேட்டேன். இப்படிப்பட்டவர்கள் என்னை அழைக்கிறார்களே, நான் போகலாமா என்று கேட்டேன். இப்போதுதான் நீ போக வேண்டும். நீ போய் நமது கொள்கைகளை சொல், தமிழர்கள் யார் என்பதை சொல் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார்கள் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உரை நிகழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.